நம்ம என்னைக்குமே அழகா தான் மாப்பிள்ள. ஐஸ்வர்யா வீட்டுல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன நீங்க என்ன இங்கிட்டு அடேங்கப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க மாப்பிள்ள நம்ம மாப்பிள்ள தான். பொய் பித்திர இடத்துல மாப்பிள்ளை மிஞ்சிக்க எந்த மயிராண்டியாலும் அந்த அளவுக்கு தெளிவா பேசுவாப்ப நிதானமா பார்ப்பாங்க. அப்படிப்பட்டாரு 10 ரூபா இல்லைன்னு பஞ்சவாட்டு வரும். ஐயங்கார் பேர்ல வந்து 500 தும்பாண்டா எப்ப விட்டாலும் நதியா அன்னைக்கு இதை பார்த்து போட்டு தான் நான் போன் அடிக்கிறேன். தம்பி உட்காந்து ஐயங்கால தின்னுட்டு இருக்காப்புல, நான் பார்த்து போட்டு தான் போன் அடிக்கிறேன். ஓ தம்பி என்னைய பார்க்காம போனை பார்த்துட்டு கவுத்துச்சுட்டா. சரி இப்படி நமக்கு நாய்க்கு ஒரு காலம் தான் நமக்கு ஒரு காலம் வராதா, நானும் விட்டுட்டு வந்துட்டேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு போன் அடிக்கிற அடிச்சுட்டு மாப்பிள்ள மாப்பிள்ள இதை போனை சார்ஜ் போட்டு வெளில போயிட்டேன், நான் கால் பண்ணிருந்தல என்ன விஷயம் மாப்பிள்ள அப்படிங்கிற. நமக்கு நான் இல்லாமல சும்மா தான் அப்பல ஒன்றும் இல்லாமல வாங்கி அவ்வளோ வச்சுட்டு வச்சுட்டு அதை விட்டுட்டேன். அடுத்த நாள் ஏதோ பொள்ளாச்சி போன வந்து நம்ம கிட்ட வண்டி ஏட்டாப்புல எனக்கு அதான் முடிஞ்சுக்கல ஐயங்க முடிஞ்ச நகைக்கிறேன். பொள்ளாச்சி போன்னு சொல்லி எனக்கு வந்து வண்டி கேட்க சரி என்ன நம்ம இறக்கப்பட்ட பாவம் நம்ம போய் தானே கொடுத்துட்டு போயிட்டு வர்ற வரல தம்பிக்கு பெட்ரோல்லாம் வண்டி நின்றுடுச்சு. பெட்ரோல்ல தான் எனக்கு போனிச்சுக்கா, எனக்கு அது தெரியாது. நானும் என்னடா அது அவன் போன சொல்லி நான் ஆமா நம்ம மட்டும் எதுக்கு இருக்குன்னு வச்சுட்டேன். 4 கிலோமீட்டர் வண்டியை வங்கோலையாவே தள்ளிட்டு வந்திருக்கு இந்த நாய். ஒன்னும் உதவி பண்ணல தெரியுமா? எப்படி பண்ணுவாங்க? நம்ம அப்படியே 4 பேருக்கு பண்ணனே, நம்மளே அப்படியே எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிறது, உங்களுக்கு அப்படியே உதவி பண்ணுவாங்க. மூஞ்ச வத்தி அது மூஞ்ச பீடி குடிக்கிற மூஞ்சி மாதிரி இருக்கும். பீடிலாம் குடிக்க மாட்டேன். இந்த போட்டு பாரு நல்லா பட்டத்தார காய்ச்சி குடிக்கிற மாதிரி இருக்கேன். பாரு குடிக்க மாட்டாப்ல. இந்த போக்கஸ்ல பார்த்தீங்கன்னா பொம்பளை பிடிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அதான் உண்மை. தேடுவான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுட்டு இங்க எல்லாம் நம்ம கூட எல்லாம் நல்லா தான் இருப்போம். அப்படி கிழிஞ்சு பேண்டை போட்டுக்கிட்டு அது போட்டு பரதேசி மாதிரி தான் இருப்பான். அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல போனோடனே அந்த நடைமுறையெல்லாம் மாதிரி கிழிஞ்ச பேண்டு சுருண்டிட்டு பாயில கை போயிடும். நம்ம இதுல என்ன பண்ணா நம்ம சசிகுமார் சார் ஒரு வைப்பார்ல, நல்ல படம்டா சுந்தரபாண்டியன் சசிகுமார் சார் பாருல, அந்த மாதிரி அவர் நீட்டா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு நீட்டா நிப்பாப்ல, இவர் கிழிஞ்ச பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு அப்படி மாப்ள. இவர் அந்த பிள்ளைகளை வரங்கிறக்காண்டி பாக்குறாரா இல்ல போறதுங்கிறக்காண்டி பாக்குறாப்லாம் தெரியாது. இவர் பாக்குற பார்வையில பிள்ளைகள் எல்லாம் செதற அளவுக்கு தான் பாப்போம்ல. எங்கேயாவது ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் கூட்டி போய் தம்பிய பிரியாணி தட்டுல இருக்கும் வரியாணின்னு பக்கத்து பிள்ளை கூப்பிடுவாப்ல. அப்படி விட்டாரு. சரி புகழ் தலாதி பெருமையா இருக்கா? வாங்க சாப்பிட போவோம். சரி என் வீட்டுல பழைய சோறு வச்சிருக்கேன், ஆத்தா நான் போய் திங்கிறேன், நீ உன் வீட்டுல நம்ம போய் தின்னு போ. நான் வாங்கி தரேன்டா. இல்ல நம்ம நான் வாங்கி தரேன். நெசந்தானடா என்னடா நம்ம கனவு உலகத்துல இருந்து வாழ்ற போல உண்மையான நம்ம மாப்பிள்ள துடிக்குதுல என்னடா கொண்டு போய் பார்த்த நாளை கூட்டானா பண்ண மாட்டோம் மாப்பிள்ள. வாங்க போவோம். எவ்வளவு காசு வச்சிருக்க? அது நிறைய வச்சிருக்கோம் மாப்பிள்ள. நிறைய வச்சிருக்கேன். சரி 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 நான் வரேன். ஆனா வண்டிலாம் என்கிட்ட இல்ல. உன்ட்ட என்னைக்கு தான் வண்டி எடுத்து வந்துருக்க? சாப்பிட்டா காசு கேட்க கூடாது. அதான் அவன் போறேன்னு சொல்றானடா. அப்ப சரி வரேன். போலாம்ல. அம்புட்டு பேரு எவன்டா ஓசில பெனாயில் ஊத்தா கொஞ்சம் கழுவிட்டு வரலாம் தான் இருக்காங்க போல. எவனும் நீங்க தெரியும், நீங்க இருக்கும்போது செலவு பண்ணி வாப்பல. உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க இருந்தனா எல்லாத்தையும் வாலி வள்ளி குடிப்பீங்க. இல்ல அதான் இன்னைக்குதான் கேட்பீங்க. அந்த இருக்கிறனாலதான் என்னைக்கு வரும் நானும் பாக்குறேன். சரிடா ஒன்று வண்டி இருக்குல்ல போயிடலாம்ல. நான் ஒரு வண்டி எடுத்துக்கிறேன். மேகா நம்ம தேவையில்ல ஆளை கழட்டி விட்டுரு. அதுவும் கரெக்ட் தான். சரி நம்ம 5 பேர் அவன் போய் நம்ம பேக்கல உட்காந்து தின்னால நம்ம வாங்கினதுனால விடு சொல்லக்கூடாது. எவனுக்கும் தெரியாம அவனை கழட்டி விட்டு நீ 1 2 3 4 4 5 6 பேர் 3 வண்டி கரெக்டா இருக்குன்பா. சிட்டா போயிடும். அந்த பயலுக்கு தெரியவே கூடாது. சரியா? மணி 3:30 10 நிமிஷம் இந்த இடத்துல சிட்டா ஏய் 3:45 இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொன்னியாடா. மணி 11:30 ஆச்சுடா. ஆளையாவது விடுங்க, நான் பேசாம போய் படுத்துறேன்டா. இருமாப்ல எங்கடா அபி வரணும்? எங்கடா 10 நிமிஷம் ஏன்டா பரதேசினா இதத்தாடா 10 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கற? வந்துரும் எப்படா வருவான் அவன்? வந்துரும்.
உசுர வாங்காதேரா. உங்க கூட சாப்பிட வந்து பேசாம இந்த கிடக்குற மாட்டு சாணி அள்ளி தின்னுட்டு நான் நேரம் போயிருப்பேன்டா. எங்கடா வண்டி யாரா எடுத்துட்டு வண்டிய? அவன் தான் மாப்பிள்ள வரான் வரான் ஓ வண்டி அவன் தான் எடுத்துறணுமா? ஆமா ஆமா ஆமா. ஏய் நல்லா இருப்படா, வண்டியே வேணாம்டா, அவனையாவது வர சொல்லுங்கடா. சொல்லிட்டு மாப்பிள மாப்பிள வாங்க வாங்க. அண்டா யானைக்கு வாக்க போட்டா வயிற்ற தொப்பி தாண்டா. ஏய் எங்கடா வண்டி? மாப்பிள்ள எங்க அப்பா தர மாட்டேன். ஏய் சை நை வந்து ஏறு வா. ஆகுது அதுல ஏறு, அதுல ஏறா. முட்டை முட்டை தொலைச்சுக்க ஏறா. அதுல என்னடாச்சு? நீ திரும்ப பாடுற. இறங்கு 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 இறங்கு. பாத்து பாத்து பாத்து. செருப்பு கூடாது, செருப்பு கூடாது, செருப்பு. சரி சரி. பசிக்குதுடா. ஏய் என்னது இது? என்னது இது? என்னது இது? கவனிக்கலாம் மாப்பிள்ள கவனிக்கலாம் மாப்பிள்ள. படி பாய். ஏறா ஏறா. அப்படியே மூப்படி போயிரு, அப்படியே பிடிச்சிக்க. வண்டி கையை வச்சுட்டு சும்மா இருக்கணும் மாப்பிள்ள. திருவுனா அப்படிதான் போயிடும், பெட்ரோல் போயிரும் சொல்ல வரேன். கையால் வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும். அஜித் சாருக்கு மச்சா மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன பெட்ரோல் அப்பா நான் போடுறேன், நான் தானே போடுறேன். வண்டி வாங்கி வச்சுக்கணும், அதோட எரிச்சல் தெரியும் உங்களுக்கு. நான் மயிரா தெரியும். என்ன பண்ணுறது? வண்டி எடுக்க மாப்பிள்ள. மாப்பிள்ள பூனை குறுக்க போதும் மாப்பிள்ள. சகனம் சரியில்லை. பூனை குறுக்க போனா எலி தான் சங்கனம் பார்க்கணும். நான் எலி சங்கனம் பார்க்குறேன். என்னென்ன பொழப்பு குழைச்சிட்டு இருக்கு. எடுங்க. பிளேட் ஓட்டுறேன்னு போனக்கலாம். பிளேட்டு நீங்க நீங்க நான் அதை கேட்கறேன். எங்க நேரத்துல எங்க மாப்பிள்ள இது பால் பாக்கெட் போட போறேன் மாப்பிள்ள. என்ன இடத்துல பால் பாய்ங்க? அது ஏன்டா பால் பாக்கெட் போற 5 பேர் போறீங்க? அப்ப இது 5 5 பால் பாக்கெட் கேட்டாங்க. 5 பால் பாக்கெட். ஓ 5 பால் பாக்கெட்டா? ஆமா. அண்ணா ஓகேண்ணா வந்துடுறேன் மாப்பிள்ள. 6வது ஒரு ஆள் பால் பாக்கெட் கேட்குறேன். நானும் வந்துடுறேன். இப்படி இல்ல மாப்பிள்ள பால் கெட்டு போச்சா வேணாண்டாங்க. பால் கெட்டு போச்சா வீட்டு போறோம் இல்ல. 6 நாளைக்கு போலாம்.